ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க இன்னைக்கு கிச்சன் கலாட்டாவில் என்ன சமையல், என்னென்ன கலாட்டா எல்லாத்தையும் பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பால் காய்ச்சியாச்சு. அதுக்கடுத்து டிஃபன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசையை ஊற்றி முடிச்சிட்டா காலையில் டிஃபன் டக்குன்னு எங்கள் பாப்பா கிளம்பிடுவா. சரி, தக்காளி சட்னி, இது தேங்காய் சட்னி அரைச்சேன், அதை தாளித்து விட்ருவோம். தாளித்து விட்டா சட்னி ரெடி. காலை டிஃபன் தோசையும் தேங்காய் சட்னியும் தான். அதுக்கப்புறம் சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் தான் மக்களே. இன்றைக்கி சாயந்தரம் மாலை போட போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். இன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் விரதம் தான், மாலை போட்டுருவாங்க. நானும் போடுவேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். உலை வச்சாச்சு, பருப்பு வேக வச்சுருக்கேன். தோசை ஒரு பக்கம் ஊற்றியாச்சு. அரிசியை களைஞ்சி போட்டோம்னா உலை காஞ்சிருச்சு. அரிசியை களைஞ்சி போட்டு சாதத்தை ரெடி பண்ணிடுவோம். இனிமேல் ஒரு மாதத்துக்கு விரத சாப்பாடு தான் மக்களே. என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் சாம்பார் தான். பீக்கங்காய் சாம்பார் வச்சு பீட்ரூட்டு கூட்டு வைக்க போகிறேன். சாதம் ரெடி ஆயிடுச்சு. அரிசி வச்சு போட்டோன்னே சாதம் வந்துடுச்சு. அதுக்கடுத்து சாம்பாரை குட்டி விட்டுறலாம். சாம்பாரை தாளித்து விட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்படியே தக்காளி காய்கறி எல்லாத்தையும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் மிளகாப்பொடி தான் மக்களே, அரைக்காமல் இருக்கேன். கடைப்பொடி போடுறேன், அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது, வீட்டு பொடி மாதிரி. ஒரு வழியாக சாம்பாரை வச்சேன். அதை பார்த்திங்கன்னா தோசை. காலை டிஃபனு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தான் காலை டிஃபனு. பாருங்கள், ஆவி பறக்க சூப்பராக இருக்கா சாம்பார். சுட சுட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு காலை டிஃபனு. சாதம் நேற்று அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல மக்களே, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால டக்கு டக்குன்னு வேலையை முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பீட்ரூட்டு பொரியல் இதெல்லாம் எதுவுமே எடுக்கலை மக்களே. இங்கே பாருங்கள், பீட்ரூட்டு கூட்டு, சாம்பார், ரைஸ். இது லன்ச்சு. தோசை, சாம்பார், தேங்காய் சட்னி டிஃபனு. இவ்வளோதான் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு, டிஃபனு எல்லாம் இவ்வளோதான். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ராஜா மலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராஜா மலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இது ஒரு அன்பான வேண்டுகோள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.